நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்காக வெளியில் ரோட்டில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்த உடனே வழிமறித்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கை கொடுக்குறாரு, பிளான் செக்கை கொடுக்குறாரு. ஸோ அதை ஹீரோயினும் வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இது நாள் வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு, அதுக்கப்புறம் மாடலாக நடித்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ எவ்வளோ வேணுமாலும் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கிட்டேயே பேனா வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 எழுதி ஹீரோக்கிட்டேயே கொடுத்துட்றாங்க. நீங்கள் தானே உங்கள் கார் கண்ணாடியோட விலை 2,00,000ன்னு சொன்னீங்க. நான் பாருங்க வட்டியோட உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். என்னால் என்னமோ வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் இதை அடைக்க முடியாதுன்னு சொன்னீங்கள்ல, பார்த்தீங்களா நான் இப்போவே உங்கள் கடனை வட்டியும் முதலமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா திமிருத்தனமாக பேசிட்டு அங்கேருந்து கெத்தாக கிளம்பிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பேசுனதை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவங்க தம்பி சொன்னதை எல்லாமே நம்ம ஹீரோயின் காதில் ஹெட்ஃபோனுக்கு போட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த முரளி என்ன செய்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்குறாளா இல்லையானே தெரியாமல் தன்னோட மனசில் இருக்கிற காதலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்பா முரளி, உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அப்புறம் என்ன திருப்பி வந்து இங்கே ஹீரோயின்கிட்ட உன் காதலை சொல்லிக்கிட்டு இருக்கிற? பின்னாடி நீ மிகப்பெரிய வில்லனாக வரப்போகிறேன்னு தெரியுது, இப்பயே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் சொல்ல தோணுது இப்பொழுதைக்கு. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட அக்காவும் பாட்டியும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒன்று அவங்க அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட காதலி. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இழப்பு இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோ இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.